மார்ட்டிங்கிற ஒருத்தருடைய ஃப்ரெண்டு டாக்டர் பிரவுனுங்கிறவர் ஒரு டைம் டிராவல் மிஷனை கண்டுபிடிச்சு அதை ஒரு காருக்குள்ள வச்சிருக்காரு. அந்த மிஷின் கார் 88 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது தான் ஒர்க் ஆகுமா. அது மட்டும் இல்லாம அது ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய கரண்ட் தேவைப்படுமா. சரி, இப்போ அந்த சயின்டிஸ்ட் நான் அதுல உட்காந்து 30 வருஷத்துக்கு முன்னால டிராவல் பண்ணி போக போறேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு சில மர்ம நபர்கள்லாம் வந்து அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம நம்ம மார்ட்டி அந்த கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு டைம் டிராவல் பண்ணி 30 வருஷத்துக்கு முன்னால போயிடுறான். அங்க போய் பார்த்தா அவனுடைய அப்பாக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. சரி, நீயும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்போ ஒரு கார் அவரை ஏத்துற மாதிரி வருது. அதுல இருந்து அவரை காப்பாத்திடுறான். ஆனா அந்த கார் இவனை ஏத்திடுது. கார்ல இவனை ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, இவங்க அம்மாவுடைய அப்பா தான். இவங்க அம்மா ரொம்ப சின்ன பொண்ணா தான் இருக்காங்க. இவங்க அம்மாக்கே இவன் யாருன்னு தெரியாம இவன் மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம மார்ட்டி அவருடைய ஃப்ரெண்ட் டாக்டர் பிரவுனை போய் பாக்குறாரு. அவர் இன்னும் டைம் மிஷினை கண்டுபிடிக்கல, அதை உருவாக்குற ஆராய்ச்சியை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இவன் வந்த டைம் மிஷினையும் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அவர் இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகும்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் இந்த மிஷின் ஒர்க் ஆகணும்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் சொல்றான். அதுக்கப்புறம் டாக்டர் அவங்கிட்ட நீ இங்க வந்து என்ன தவிர வேற யாரையாவது மீட் பண்ணியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் ஆமா எங்க அப்பாவையும் அம்மாவையும் மீட் பண்ணனு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றான். இதை கேட்ட டாக்டர் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க அப்பாவை காப்பாத்துனதுனால அம்மாக்கு உன் மேல லவ் வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படியாவது உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒண்ணு சேர்க்கலனா ஃபியூச்சர்ல நீ உங்க அண்ணன் எல்லாருமே மறைஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்றாரு. அதனால நம்ம மார்ட்டி அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி எப்படியாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு பாக்குறான். ஆனா அவங்க இவன் மேல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்ட்டி டாக்டர் பிரவுன் கிட்டே வரான். அவர் 1985ல வேணா நீ சொல்ற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்கும், ஆனா இது 1955 இங்க நீ சொல்ற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையவே கிடையாது. அப்படி நமக்கு அவ்வளவு எலக்ட்ரிசிட்டி இப்பவே கிடைக்கணும்னா இடி விழுந்தாலோ மின்னல் தாக்குனாலோ தான் உண்டு. ஆனா அது எங்க விழும் எப்போ விழும் யாருக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்ப நம்ம மார்ட்டி ஃபியூச்சர்ல இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல 1955ல ஒரு டேட்ல ஒரு கிளாக் டவர் மேல இடி விழுந்து அது பழுதாகி போயிருக்கும். நான் கரெக்டா அந்த டேட்ல அந்த கிளாக் மேல இடி விழும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி இந்த மிஷினை ஓட வச்சு ஃபியூச்சருக்கு போயிடுறேன்னு சொல்றான். ஆனா டாக்டர் அதுக்கு முன்னால நீ எப்படியாவது உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒன்னு சேர்த்துட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி மார்ட்டியுடைய அம்மாவும் இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து மார்ட்டியை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. இவன் இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு சில ஐடியா எல்லாம் கொடுத்து அவரை கூட்டிட்டு போறான். அங்க போனா அந்த இடத்துல மார்ட்டியுடைய அம்மா கிட்ட ஒருத்தன் காருக்குள்ள போய் தப்பா நடந்துக்க பாப்பான். இதை பார்த்த நம்ம மார்ட்டியுடைய அப்பா ஜார்ஜுக்கு பயங்கரமா கோவம் வந்து எப்படியே தைரியமா அவனை அடிச்சு போட்டுட்டு அவங்கள காப்பாத்திடுறாரு. அவர் அவங்கள காப்பாத்தினதுனால மார்ட்டியுடைய அம்மாக்கும் அவர் மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. ஒரு வழியா நம்ம மார்ட்டி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அப்படியே ஒன்னு சேர்த்துட்டு மறுபடியும் டாக்டர் கிட்ட வரான். அங்க டாக்டர் டைம் டிராவல் பண்றதுக்கான எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சிருக்காரு. இவன் அவர்கிட்ட நீங்க 1985ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கால செத்து போக போறீங்க, அதனால உஷாரா இருந்துக்கோங்கன்னு ஒரு லெட்டர்ல எழுதி அவர்கிட்ட கொடுத்துறான். ஆனா அவரு எனக்கு ஃபியூச்சரை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிக்காமலே கிழிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிளாக் மேல இடியும் விழுது. இவனு கார் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா போறான். போய் எப்படியோ டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் 1985 வந்துடுறான். வந்து பார்த்தா அங்க டாக்டர் செத்து போய் கிடக்குறாரு. அதை பார்த்து இவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம டாக்டர் கண் முழிச்சு எந்திரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவர் நம்ம மார்ட்டி கொடுத்த லெட்டரை கிழிச்சு போட்டுருப்பாருல, அதை மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா ஒட்டி படிச்சு பார்த்திருக்காரு. அதனால அவரு நான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு தப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க அப்பா முதல்ல ரொம்ப பயந்தாங்கோலியா இருந்திருப்பாரு, ஆனா இப்போ ரொம்ப தைரியசாலியா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம மார்ட்டி அவனுடைய லவர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டாக்டர் டைம் டிராவல் கார்ல வந்து இறங்கி மார்ட்டி நீ உடனே ஃபியூச்சருக்கு போகணும், உங்களுடைய பசங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அந்த கார்ல ஏற சொல்றாரு. ஆனா நம்ம டாக்டர் இந்த டைம் ரொம்பவே உஷாரா அந்த கார் எலக்ட்ரிசிட்டில ஓடாம வேஸ்டேஜ் பொருட்கள் எல்லாம் வச்சு ஓடுற மாதிரி ரெடி பண்ணிருக்காரு. கடைசியில நம்ம மார்ட்டி அவனுடைய லவர் அப்புறம் அந்த டாக்டர் எல்லாருமே சேர்ந்து ஃபியூச்சருக்கு போறாங்க. இப்படியே இந்த படமும் முடியுது.